இப்போது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா எங்கள் குழிக்கு போகிறோம். எங்கள் குழியில் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்க்கடலை பிடுங்குறாங்க, மல்லாட்டை ஆயிறாங்க. ஓகேவா, போய் பார்க்கலாம். எங்கள் அப்பா கூட போகிறோம் வண்டியில். அப்படியே போகும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் எப்படி உட்காந்து ஆயிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, அதாவது சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எங்கள் மல்லாட்டை குழியோட வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இல்லை வந்து மரத்தை வெட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டம். அப்படியே இந்த மரம் சுக்குலாம் இறங்கிக்குவேன் நான். ரோடு ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள். நாங்கள் கொல்லைக்கு வந்தாச்சு. வாழைத்தார் இங்கே பிடுங்குறாங்கன்னு நினச்சேன் நான். இங்கே பிடுங்கி முடிச்சிட்டாங்களா? பில்லு பாருங்கள், அருகம்புல்லாம் எப்படி இருக்குது. ஆனால் இது ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இதில் தான் வந்து இந்த பாம்பெல்லாம் வந்து நல்லா சேஃபாக படுத்திருப்பாங்க வெயில் டைமில். இது என்ன பார்த்தீங்களா, இதுதான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கோட செடி பார்த்துருக்கீங்களா? அது இப்படி தான் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. இங்கே பாருங்கள் வாழை மரம் தெரியுதுங்களா? உங்கள் தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப குஷியாகிடும். என் பொண்ணுக்கு அங்கே போகக்கூடாதுக்கா அண்ணியா, அங்கே வந்து இப்போ கிணறு இருக்குது பக்கத்தில். கொஞ்சம் சிப்பாச்சுன்னா அவள் தான், நீச்சல் தெரியாது. இங்கே பாருங்கள் வாழை மரம் சாஞ்சு கிடக்கா, காற்றுல சாஞ்சிட்ருக்கு நினைக்கிறேன், மழை பெஞ்சிட்ருக்குல்ல இப்போது. இது வந்து என்ன வாழை சொல்லுவாங்க, கறி வாழையா பேயம்பழமா தெரியல, தெரியுதுங்களா? அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் கிணறு. யார் யாரெல்லாம் கிணறு பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் காமிக்க முடியும் கிணறு ஃபுல்லாக. ஓகே, அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக பிடுங்கி முடிச்சிட்டாங்க. வேர்க்கல்லாம் பிடுங்கிட்டாங்க. அது அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும், தெரியுதுங்களா? இங்கே தான் எங்கள் ஃபேமிலி ஆட்கள். அதை கலைக்கிறாரு அவர். எங்கள் வந்து எங்கள் சின்ன தாத்தா, அவங்க சின்ன தாத்தா மச்சின அவர். அது பாருங்கள். ஸோ கிட்டலாம் போய் காமிக்க முடியாது, எங்கள் அம்மாவை போகலான்னு விளையாட்டு பிடுங்கிறத மட்டும் காமிக்கிறேன். அவங்க எல்லாம் நச்சன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ எடுக்க முடியாது. அதனால் விருந்தாளியா நான் போய் விருந்தாளி. எங்கள் அம்மா வீட்டுக்கு வரது விருந்தாளி. இங்கே பாருங்கள் வேர்க்கடலை தெரியுதுங்களா? வேர்க்கடலை நல்லா தான் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே காய்ச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போ அப்படியே ஆஞ்சு காய வச்சிடுறாங்க. ஏன்னா அது அப்படியே வச்சோம்னாக்கா மல்லாட்டை வந்து அவுஞ்சு முளைக்க ஆரம்பிச்சிடும் 2-3 நாள்லேயே. அதனால தான் இங்கே பாருங்கள் மல்லாட்டை கொடியெல்லாம் ஆஞ்சி போட்டு வச்சுருக்காங்க. சுற்றி கரும்பு தென்னந்தோப்பு பாருங்கள், எல்லோரும் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் மல்லாட்டை வேணும்னு சொல்லுங்கள், அட்ரஸ் கொடுங்க, பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம். ஓகே, பாய்.